கூகுள் ஒரு வித்தியாசமான நிறுவனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எதை செஞ்சாலும் ஒரு புதுவிதமான ஒரு முறையில செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க கூகுள் குரோம் பிரவுசரை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு ஸ்மைலி ஐகான் நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்லனா அது எப்படின்னு நான் சொல்றேன். உங்களோட ஆண்ட்ராய்டு போன்ல கூகுள் குரோமை ஓபன் பண்ணுங்க. அந்த கூகுள் குரோம் பிரவுசர்ல 99 பிரவுசர் விண்டோஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா 99 விண்டோஸ் ஓபன் ஆயிருக்கு அப்படின்றத குறிக்கிற விதமா 99 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் காமிக்கும். இப்போ 100வது விண்டோவை ஓபன் பண்ணுங்க. என்ன காமிக்குது? 100 அப்படின்னு காமிக்கிறதுக்கு பதிலா ஒரு ஸ்மைலி ஐகான், அது 2 கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்மைலி ஐகான் காமிக்குதா? இதே மாதிரி இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிற மோட்ல 100 விண்டோ ஓபன் பண்ணி பாருங்க. 100வது விண்டோ ஓபன் பண்ணும்போது கண்ணடிக்கிற மாதிரி ஸ்மைலி வரும். போய் செக் பண்ணி பாக்குறீங்களா? பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. கூகுள் இதை ஏன் பண்றாங்க அப்படின்னா, சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல 2 எழுத்துக்கள் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கறதுனால 1ல இருந்து 99 வரைக்கும் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கேரக்டர் இருக்கக்கூடிய ஸ்மைலியை காமிக்கிறதா சொல்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு சாதாரண சேஞ்ச், கூகுள் வேணா பண்ணிருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ரீஇமேஜின் தட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுக்குங்க.